கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்காக என்ன ஜெபிக்கிறார்? வியாதி நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை. பிரச்சனைகள் தீரணும், கடன் தீரணும், கஷ்டம் தீரணும் அப்படி ஜெபிக்கலை. ஏன்னா அவர் ஜெபிக்கிற ஒரு முக்கியமான காரியம் எபேசியர் 1:17-18 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியே. அதை அறிஞ்சுக்கிட்டாலே எல்லாம் வந்துடும். கடன் தீர்ந்துடும், கஷ்டம் தீர்ந்துடும், பிரச்சனை தீர்ந்துடும். அப்போ வேத வசனத்தை அதிகமாக படியுங்க, இரவு பகலும் படியுங்க, பரிசுத்த ஆவியான உதவியை கொண்டு அதை கற்றுக்கொள்ளுங்க. அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தில் பழைய ஏற்பாடு முழுவதும் யூதர்களை மார்க்கம் என்று பேர். ஆதியாகமத்திலிருந்து மோசே நியாயப்பிரமாணம் வரைக்கும் ஒரு கட்டம், நியாயப்பிரமாணத்துக்கு பிறகு தீர்க்கதரிசி வரைக்கும் ஒரு கட்டம், அப்புறம் 4 சுவிசேஷம் இருக்குது. ஆனால் இந்த 4 சுவிசேஷம் அது பொதுவான ஒரு நிலையில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய பிள்ளை, அவர் அதிகமாய் படிக்க வேண்டியதான ஒரு காரியம் நிருபங்கள்னா அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், இப்படி அந்த நிருபங்கள், அதுதான் அப்போஸ்தல உபதேசம்னு பேர். அதுதான் கிறிஸ்துவாகிய எபேசியர் 2:18-19 வசனங்கள் என்ன சொல்லுது? நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமா இல்லாமல் தேவனுடைய வீட்டாராய் ஒரே நகரத்தாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்து மேலே கட்டப்படணும். கிறிஸ்துவாகிய மூலக்கல். ஆமாம், மூலக்கல். இங்கே மூலக்கல்ங்கிறது கிறிஸ்துவ கொடுக்குறது. ஆனால் கொரிந்தியரில் பவுல் சொல்கிறார், போடப்பட்ட அஸ்திபாரமாகி இயேசு அல்லாமல் வேறொரு அஸ்திபாரம். அப்போ மூலக்கல்லும் அவராக மாறுகிறார், அஸ்திபாரமும். அப்போ அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவர் மேலே கட்டப்பட்டன்னா ஆள் மேலே கட்டுறது இல்லை. யாரோ உட்காந்துக்கிட்டு அப்போஸ்தலர் எங்க மேலே கட்டுன்னு சொல்லலை. கிறிஸ்துவாகி மூலக்கல் மேலே கட்டினா, கிறிஸ்து மேலே கட்டினா கிறிஸ்து ஆளை உட்கார வச்சு அவர் மேலே கட்டுறது இல்லை, அவர் சொன்ன வார்த்தையில கட்டுறது. கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ன? நியாயப்பிரமாணத்தினுடைய போதனை வேற, அதை இயேசு மாத்தினார், அதை ஒழிச்சார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஊழியத்தையே ஒழிச்சார். ஆனால் தான் அந்த ட்ரெஸ்ஸு, அந்த தொப்பி எல்லாம் போயிடுச்சு. அந்த அந்த வேதபாரர்களுடைய அந்த அந்தஸ்து எல்லாம் குலைச்சார். அதான் வேதத்தில் வாசிக்கிறப்பெல்லாம் எபேசியில் நமக்கு எதிரே அந்த நியாயப்பிரமாணத்தை ஒழித்தார் என்று, கொலோசியர் அதை வாசிக்கிறோம் இல்லைங்களா? 2:15 வசனத்தில் அந்த நியாயப்பிரமாணத்தை சட்டத்திட்டங்களை ஒழிச்சு புதியதொரு ஊழியத்தை ஆரம்பித்தார். இந்த ஊழியங்கிறது மெல்கிஸ்தேக்கின் முறைமையின்படியான ஊழியம். இது பரிசுத்தாவி பெற்ற இயேசுவை ஏற்றுக்கிட்ட அத்தனை பேரும் இயேசுவோடு இணைக்கப்பட்டவங்க. அவரோட இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஒரு சரீரத்தில் ஒரு அவயவங்கள். ஆகையினால எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆகையினால எல்லாரும் தேவனுடைய சிநேகிதர்களாகிறார்கள், அல்லது தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள், அல்லது எல்லாரும் தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். ராஜவம்சத்தை சேர்ந்த ஊழியர்கள், அதுவும் சாதாரண ஊழியர்கள் இல்லை. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா. நாம் அவரோடு இணைந்தபடினாலே நாமும் ராஜாக்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ராஜாக்களும் ஆசாரிகளும் மாற்றிருக்கிறார். பழைய ஏற்பாடு படிச்சுட்டு அதை பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா தாழ்வு மனப்பான்மை வரும், குற்ற உணர்வு வரும், நான் மண்ணுங்கிற நிலை வந்துடும், நம்ம ஒன்றும் இல்லைங்கிற நிலை வந்துடும் இல்லைங்களா? ஆனால் புதிய உடன்படிக்கையில் அப்போ எதை அதிகமாக படிக்கணும்னா அப்போஸ்தலர் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார். அப்போ நிருபங்களை படித்தா தெரியும். அதை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எழுதப்பட்டது, ஒரு விசுவாசிக்கு எழுதப்பட்டது. அப்போ அதுதான் இது பழைய ஏற்பாட்டில் எந்த மனிதனுக்கும் இல்லாத ஒரு மேலான ஸ்லாக்கியம் எழுதப்பட்டிருக்குது. இதை நீங்கள் படித்து, இதை ஃபுல்லாக படித்து இந்த வெளிச்சத்தில் இருந்துக்கிட்டு எந்த பிரசங்கத்தையும் கேட்கணும். அருமையானவர்களே, எந்த காரியம் வெளிப்படுத்துங்கிறது தரிசன புத்தகம். அந்த தரிசனத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணுகின்ற பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்ததான நிருபங்களுக்கு மாறா இருந்துச்சுன்னா அந்த வியாக்கியானத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு நிருபத்தை பிடிச்சுக்கிடணும். அதே போல பழைய ஏற்பாடை எடுத்து வியாக்கியானம் பண்ணுகின்ற பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் எழுதி கொடுத்த நிருபங்களுக்கு மாறா இருந்துச்சு அப்படின்னா இந்த வெளிச்சத்திலிருந்து அதை படிக்கணும். அதுக்கு மாறா இருந்துச்சு அப்படின்னா இதை பிடிச்சிக்கிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் சத்தியம், இது ஒரு ரகசியம். இனிமேல் நீங்கள் படிங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிருபங்களை தரோவா படிச்சுக்காங்க. அதுக்கு பிறகு இந்த வெளிச்சத்துக்கு அடிப்படையில் பழைய ஏற்பாடை எடுத்து வியாக்கியானம் பண்ணணும் இல்லைங்களா? உதாரணமாக பழைய ஏற்பாடில் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன கட்டளை என்ன தெரியுங்களா? தலைமுறையாக மாறாத, மாற்ற முடியாத ஒரு பிரமாணம் அவரே சொன்னார். என்ன சொன்னார்? விருத்த சேதனம் பண்ணணும்னு சொன்னார். விருத்த சேதனம் உங்களுக்கு தெரியும், சுன்னத்து இல்லைங்களா? ஆனால் அப்போஸ்தலர்கள் அந்த உபதேசங்கள் வருகின்ற பொழுது கிறிஸ்துவாகிய அந்த விருத்த சேனங்கிறது அது இல்லைங்க. சரீரத்து செய்யப்படுற விருத்தசேனம் இல்லை, இது ஆவியில் வரக்கூடிய விருத்தசேனம், ரட்சிப்பு தான். இயேசுவை ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்வது தான் விருத்தசேதனம். ஆகையினால மாம்சத்தில் விருத்தசேனம் பண்ணக்கூடாது. அப்படி விருத்தசேனம் பண்ணினீங்கன்னா கிறிஸ்துவ விட்டு பிரிஞ்சு கிருபையிலிருந்து விழுந்துட்டீங்க. அப்போ விருத்தசேனம் பண்ணுன்னா நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொள்ளணும், அந்த பலி செலுத்தணும் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு. அப்போ என்ன செஞ்சாங்க? விருத்தசேனம் தள்ளிட்டாங்க. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகலாம்.
தேவன் ஆபிரகாமுக்கு மாறாத கட்டளையா கொடுத்தாலும் புதிய உடன்படிக்கையிலே இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டபடியினாலே, இயேசுவின் சரி ரத்தம் சிந்தப்பட்டபடியினாலே, நாம கிறிஸ்து என்ற வேறொரு புருஷருக்கு சொந்தமானபடியினாலே, அவர் உயிரை கொடுத்து வாங்கினபடியினாலே, நாம நியாயப்பிரமாணம் நம்மளை சட்டத்திட்டங்கள் கட்டுப்படுத்துறதில்லை. அப்ப நம்முடைய பிரமாணம் கிறிஸ்துவாகிய மூலைகளுடைய உபதேசம் என்ன? அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் ஒரு புதிய உபதேசத்தை சொல்லுகிறார் இல்லையா? யோவான் சுவிசேஷத்தில் அதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை, ஒரு உபதேசத்தை சொல்லுகிறார். இந்த உபதேசத்தை இதன் அடிப்படையில் தான் நீங்க என்ன பண்ணணும் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க, 15:12, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. இதுதான் வளர்ச்சி. அப்போ ஆண்டோடைய கட்ட அன்பு, இந்த அன்புங்கிறதுல பழைய ஏற்பாடுலாம் அடிபட்டு போச்சு. ஏன்னா அங்க அப்படி இல்லை. கண்ணு பல்லுக்கு பல்லு போச்சுன்னா வாயின் பிடிச்சி அந்த எந்த பல்லு போச்சு அந்த பல்லை சுற்றி வச்சு உடைப்பானுங்க. ஆனால் ஆண்டோடைய அன்பு என்ன சொல்றாருன்னா, அகாபேங்கிற தெய்வீக அன்பு, நேசிக்க முடியாத நேசிக்கிற அன்பு, நேசிக்க தகுதி இல்லாத நேசிக்கிற அன்பு, துரோகிகளை நேசிக்கிற அன்பு, விரோதிகளை நேசிக்கிற அன்பு. இந்த அன்பு எப்படி வருது அப்படின்னா கிறிஸ்துவனால வருதுங்க. பரிசுத்தாவி அன்பு, பரிசுத்தாவி இறங்கும் பொழுது, இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க பரிசுத்தாவி பெறுறீங்க. அந்த தேவாவியினாலே ஒரு மறுபடியும் பிறக்கின்ற பொழுது அந்த அன்பு வருகிறது. ஆகையினாலதான் தேவனாலே அவன் மாற்றப்படுகிறான். இதுதான் இந்த அன்பு நியாயப்பிரமாணத்துக்கெல்லாம் அப்பால்பட்டது, மேலானது. நேசிக்க முடியாத நேசிக்கிறோம். சொல்லுங்க, இயேசு என் ஆண்டவர். சொல்லுங்க, இயேசு என் ஆண்டவர். நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவன். நான் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறவன். நான் அடிமை அல்ல, நான் சுயாதீனன். நான் ஒரு மனிதனுக்கும் எந்த விதமான தந்திரங்களுக்கும் நான் அடிமைகள் அல்ல. நான் சுயாதீனன், சுதந்திரவாளி. நான் தேவனுடைய சொத்தாக இருக்கிறேன். நான் தேவனோடு ஐக்கியப்பட்டவராக இருக்கிறேன். எனக்கு தேவன் அவருடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். நேசிக்க முடியாதவர்களை நேசிக்கிற அகாபே அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, நேசிக்க முடியாதவர்களை நேசிப்பேன், நேசிக்க தகுதி இல்லாதவர்களை நேசிப்பேன், விரோதிகளை நேசிப்பேன், எனக்கு தீமை செய்தவர்களை நேசிப்பேன். அல்லேலூயா. இப்படி நீங்க சொல்லி பாருங்க, உங்க குடும்பத்தில் பிரிவே இருக்காது. ஏன் நீங்க அநேக குடும்பங்கள் டைவர்ஸ், அன்பு இல்லாதாங்க. ஆண்டு ஒரு அன்புல எல்லா பிரமாணம் அடங்கி போச்சு. அதான் சொல்றாரு, ஒன்னு தேவனை நேசி, ரெண்டாவது மனிதன் நேசி. மனிதன் நேசிச்சா அவன் காசு மேல குறியா இருக்கிறது இல்லை. கர்த்தருக்கு சோதனை வேத வசனத்தை எடுத்து எப்படி தந்திரமா உங்களிருந்து எப்படி வாங்கலாம், அதெல்லாம் கிடையாது. கர்த்தருக்கு சோத்திரம். அன்பு வாங்குறது இல்லைங்க, அன்பு கொடுக்கிறது. ஆகையினா தான் சுவிசேஷத்தை கொடுக்கிறோம். இந்த சுவிசேஷத்துக்காக எவ்வளவு செலவு செய்கிறோம், எவ்வளவு செலவு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த சுவிசேஷம் உங்களுக்கு வந்தால் நீங்களும் சுவிசேஷம் பரப்புவதற்கு கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் வாங்குறவர்களாக அல்ல, கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். கர்த்தருக்கு சோத்திரம். சரி, இருக்கட்டும். அப்படியானால் இங்கே நான் சொல்ல வந்ததான காரியம், அப்போஸ்தலர் கிறிஸ்துவாகிய மூலக்கல். அதான் கிறிஸ்து சொன்ன அடிப்படை சத்தியம் என்ன? அன்பு. அன்பு சகோதரனை பாய்க்கிறவன். அதைத்தான் டெவலப் பண்ணி யோவான் பேசுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லாம சில தோத்த கூட போட மாட்டாங்க. கேட்டாங்க உபதேசம், மாறுபாடான சந்ததியை விட்டு இவங்க சில உபதேசத்தை வச்சுக்கிட்டு ஒரு டாக்டர்னு சொல்லிக்கிட்டு கிறிஸ்து அன்பை விட்டுட்டு தோத்திரம் கூட போட்டதில்லை. நான் அப்படிதான் இருந்தேன். நான் முதல்ல அப்படிதான் இருந்தேன். சில தோத்திரம் கூட போட மாட்டேன். ஏன்னா நான் எங்க சபை, எங்க உபதேசம் மேலானது, அது ஒன்றும் கிடையாது. அருமையானவர்களே, வேத வசனத்தை எடுத்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இந்த பிரகாசன மனக்கண் வந்தா தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி தூரம் கிடுகிடுன்னு வச்சு மூஞ்சை வச்சுக்கிட்டு ஒரு தோத்திரம் கூட போடாம போட்டா அப்படி வந்தா எதிர்த்துவதை எப்படி திரும்பி போகிறது? அப்போ அன்புல அப்படி இருக்குது. அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவம் என்றாலே அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? நேசிக்க முடியாதவர்களை நேசிக்கிற அன்பு, துரோகிகளை நேசிக்கிற அன்பு, ஏமாத்திரம் நேசிக்கிற அன்பு. கர்த்தருக்கு சோத்திரம். இந்த போதனை, இந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்ட பின்பு வாழ்க்கை என்பது எத்தனை திரும்பி பார்க்கின்ற பொழுது எத்தனையோ மடங்கு நாங்கள் மாறி இருக்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. என் போதனையை கேட்ட பல மக்கள், எத்தனையோ குடும்பங்கள் மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். டைவர்ஸ் ஆன குடும்பம். நான் சொல்கின்ற ஒரு சபையில இந்த காரியங்களை போதிக்கிற, சிறப்பாய் போதிக்கிற தேவதாசர் உண்டு. ஆகையினாலே முடிந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். அவருடைய ஒளிநாடாக்களை நீங்கள் வாங்கி கேளுங்கள். அருமையானவர்களே, அந்த சபைகளில் வருகிறவர்கள் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை கேட்ட உடனே என்ன நடந்தது என்றால், டைவர்ஸ் ஆனவங்க கூட இந்த அன்பு குறித்து பேசப்படுவதனாலே திருப்பி மீண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறார்கள். குடும்பங்களுக்கு இருக்கிற பிரிவினை காரணம் என்ன? கர்த்தருக்கு சோதரர், அன்பு இல்லாத தரித்திரது காரணம் என்ன தெரியுமா? அன்பு இல்லாத. அது தெரியுமா உங்களுக்கு? அன்பு இல்லாதனால என்ன ஆகுது? கடைசியில் ஒரே குடும்பத்தில் குழப்பம் வந்தோடனே சரியா வேலை செய்ய போக முடியல, வேலைக்கு போக முடியல. சில பார்த்தீங்கன்னா குடும்பம் சரியில்லாமல் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறான். என்ன மனசு நிம்மதி இல்லை. சரி, இருக்கட்டும். அருமையானவர்களே, இந்த பிரகாசன மனக்கண்கள் நமக்கு தேவை என்று நாம் பார்த்தோம். நேற்று நம்ம என்ன பண்ணோம்? ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை
தான் யார் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசை விசுவாசிப்பதன் மூலமாய், அவரை ஏற்றுக்கொள்வது மூலம் நீங்கள் யார் என்று இந்த அப்போஸ்தல உபதேசம் தான் சொல்லுது. அதனால தான் கிறிஸ்துவாகி மூலக்கேல் மேலும் அப்போஸ்தலிக தேசியங்களுடைய அஸ்திபாரத்து மேலும். இது ஆள் இல்லை, யாரோ உட்காந்துட்டு நான் தான் அப்போஸ்தலன் என் முன்னால கட்ட சொல்லு, என் பேச்சை கேளுங்கிறது இல்லை. அவர் கேட்கலாம், அவர் பேசுறது அப்போ அந்த அந்த வசனங்களுக்கு கரெக்டா இருக்குதா? என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல காரியங்களை படிக்கணும், நிருபத்தில் படிக்கணும். யார் என்ன பிரசங்கம் பண்ணிட்டோம், நானே பிரசங்கம் பண்ணிட்டோம், கேளு. அந்த நிருபத்தில் பாருங்க. இந்த நிருபத்தில் சொல்லப்பட்டது அகைஸ்டா உங்களை கொண்டு போகுதா? உங்களை அடிமைத்தனம் பண்ணுதா? உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குதா? உங்களுக்கு குற்ற உணர்வு உண்டாக்குதா? உங்களுக்கு ஒரு பய உணர்வு உண்டாக்குதா? அது ரொம்ப டேஞ்சருங்க. அப்படி இருந்துச்சுன்னா தள்ளிட்டு வேதத்தை பார்க்கணும். ஒருவேளை தப்பு பண்ணா, நான் தேவனுடைய பிள்ளை, அவர் அப்பா, அப்பாவுக்கும் பிள்ளைக்கு என்ன இருக்குது? நான் தப்பு பண்ணது தான். என் குழந்தை எத்தனையோ தப்பு பண்ணிச்சு. தப்பு பண்ணானே கண்ணையை தோண்டிட்டோம், தப்பு பண்ணு கையா வெட்டிட்டோம். பொல்லாத மனுஷன் கூட கையை வெட்டலையே, பொல்லாத மனுஷனோட கண்ணை நோண்டலையே. தேவன் என்னோட 1000 மடங்கு அன்புள்ளவராச்சே. நான் என் பிள்ளைக்காக உயிரை கொடுக்கல இல்லையா? என்னோட குழந்தைக்காக நான் ஒன்றும் உயிரை கொடுக்கல. ஆனா அப்படி இருக்கும்போது நானே என் பிள்ளை எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கிறான். எவ்வளோ குறை இருக்குது, எவ்வளோ மிஸ்டேக் இருக்குது. ஒரு நாள் அவன் கையை வெட்டி காலை வெட்டி அடுப்புல வைக்குது. சில தாய்மார் சொல்லுவாங்க, உன் கையை வெட்டி வைக்கிறேன், காலை வெட்டி வைக்கிறேன், அது சொல்லுவாங்க இல்லையா? தேவன் அப்படியெல்லாம் சொல்றது இல்லை. அவர் அன்பின் சொரூபி, அவர் தன் ஜீவனை கொடுத்தவர், அவர் நேச அன்பில் உருகி போனவர், அவர் நம்முடைய தகப்பன். இயேசுவை ஏத்துக்கிட்டா அவருடைய நீங்கள் பிள்ளை. அவர் சகல மனுஷனுக்கும், ரோட்ல போற மனுஷனுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். ஆனா தேவனுடைய பிள்ளைக்கு சத்தியம் விளங்காதனால, தரித்திரத்தின் எண்ணங்களை காலாகாலமாக யோசிச்சபடினால அவர்கள் எதுவுமே செய்ய முடியல. என்ன, தரித்திரத்தை விட்டு வெளியே வர முடியல. தரித்திரத்தை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தரித்திரம் தான் மேன்மை, தரித்திரம் தான் பாக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே வனாந்தரம் தான். ஒண்ணுமே இருக்கக்கூடாது, உலகத்தில் ஆசை இருக்கக்கூடாது, பண ஆசை வந்துடக்கூடாது. அது சொன்னது பண ஆசைன்னா அடுத்த பணத்து மேல ஆசைப்படுறது, லஞ்சம் வாங்குறது, கொள்ளடிக்கிறது, அதுதான் சொல்றாரு. இவங்க பணத்தை சம்பாதிக்கதே ஆசைட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உபாகம் 8:18 தேவனுடைய உடன்படிக்கையிலே மிக முக்கியமானது, பிரதானமானது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவன் பலத்தை கொடுக்கிறார். ஏன்னா நீங்கள் நன்றாயிருக்கணுங்கிறதுல உங்களுக்கு இருக்கிற அக்கறை விட உங்கள் தேவனுக்கு கோடி மடங்கு அக்கறை உண்டு. அப்போ வேத வசனத்தை கொண்டு உங்கள் மனதை மாற்றப்பட வேண்டும். அதனால தான் பவுல் சொல்றார், பிரகாசம் உள்ள மனக்கண்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், தேவா கண்களை திறந்துடணும். உபாகமம் 29:4 என்ன சொல்லுது? அவர்கள் காணத்தக்க கண்களையும் உணரத்தக்க இதயத்தையும் கொடுக்கவில்லையே. தேவனுடைய மகத்துவங்களை காணத்தக்க கண்கள், அந்த வசனத்தை உணரத்தக்க காரியங்கள் இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் இந்த பூமியில வந்தபோது பவுல் எவ்வளோ படிச்சவன், வேதத்தை கரைச்சி குடிச்சவன். அவன் வேதத்தை கரைச்சி குடிச்சதுனால கிறிஸ்தவன் கொல்ல பார்க்கறான். ஏன்னா அந்த வேதத்துல சொல்லப்பட்ட கிறிஸ்துவை அறிய முடியலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோலதான் இன்றைக்கும் அநேகர் சத்தியத்தை அறியாதபடினாலே வாயில வந்ததெல்லாம் பேசி குடும்பங்கள் பாழாய் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இருக்கட்டும். ஆகையினாலே வேதத்தை படியுங்கள், நீங்கள் நிதானியுங்கள், நிதானித்து சரியா தவறா என்பதை உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு நிதானியுங்கள். நிதானித்து ஆவியானவரின் உதவியை கொண்டு படித்து மற்ற போதனைகளை கேட்கின்ற பொழுது நிதானித்து எந்த அளவுக்கு எடுக்க வேண்டும், எதை தள்ள வேண்டும், எதை எடுக்க வேண்டும் என்று தள்ள வேண்டியதை தள்ளுங்கள், எடுக்க வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். கலாத்தியர் 3:14 அதைத்தான் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்கள் லட்சியம். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு தேவசித்தம் இல்லை. அவர்கள் கண்ணீரோடும் துன்பத்தோடும் நெருக்கத்தோடு தேவசித்தம் இல்லை. ஆண்டவரே இறங்கி வந்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். அதான் பரலோகத்தில் இல்லை. கானான்ங்கிறது சில கானான்ங்கிறது பரலோகம் இல்லைங்க. நம்மளால அப்படிதான் நினைச்சேன். பாலும் தேன் ஓடுற கானான் இந்த பூமியில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் அங்கே பாலும் தேன் ஒரு குறை கிடையாது. இந்த பூமியிலே நாம் சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி அருமையானவர்களே, நாம் சில காரியங்களை நாம் பார்த்தோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே பாலும் தேனும் ஓடுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபு சில காரியங்களை, நம்முடைய வேத வசனத்தை குறித்த ஒரு தெளிந்த மனப்பான்மை வேண்டும். அந்த வேத வசனத்தை இதயம் என்ற நிலத்திலே பயிரிட வேண்டும். இரண்டாவது, இந்த வேத வசனத்தை கொண்டு நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். மூன்றாவதாக, திருப்பி சொல்றேன், முதலாவது வேத வசனத்தை அதிகமாக படித்து இதயம் என்ற நிலத்திலே பயிரிட வேண்டும். இரண்டாவது, இந்த வசனத்தை கொண்டு நம்முடைய பழைய பாரம்பரிய தகவல்கள், தோல்வி மனப்பான்மைகள், தாழ்வு மனப்பான்மைகள் எல்லாம் மாற்ற வேண்டும். மூன்றாவது முக்கியமான காரியம், இதயத்தில் வைப்பது மனதை மாற்ற வேண்டும். அதன் பின்பு நம்முடைய வாயை சரி பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இந்த வாயை சரி பண்ணலைன்னா காலி. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள்
வாயால கேட்டாங்க. செத்தானது சொல்லே செத்து போயிட்டான். சாவதுக்காக கூட்டிட்டு போனாரு இல்ல. ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் என் காது கேட்க சொன்னபடி சொன்னதால் ஆயிடுச்சு. அப்போ முதல்ல இதயத்தில் வேத வசனத்தை பயிரிடணும், நம்பர் 1. 2வது அந்த வேத வசனத்தை கொண்டு நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். அதற்கு பின்னாலே இருக்கிற எல்லா நம்முடைய காலகாலமா நம்ம தவறான காரியங்களை பண்ணியிருந்தா அல்லது தவறான காரியங்களை பேசியிருந்தா என்ன பண்ணணும், அதை மாற்றி இப்போது பேசணும், எடுத்து போடணும். எப்படி போடணும்? நான் சொல்றபடி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இதுவரை நான் பேசின தோல்வியான வார்த்தைகளை பிடுங்கி எறிகிறேன். அந்த வார்த்தை என்பது விதையாக இருக்கிறது. இயேசுவே சொன்னார், விதைக்கிறவன் ஒரு விதைக்க புறப்பட்டான். அப்ப வேத வசனங்கிறது விதை, அது வார்த்தையின் வடிவிலே வருகிறது. அது ஒரு மனிதனுடைய காதிலே விழுந்து அது மனதிலே சென்று பின்பு இதயத்துக்குள் போகிறது. அருமையானவர்களே, தவறான களைகள் போனால் அது வேறு விதமா போய்விடும். களைகளும் குப்பைகளும் தோல்விகளும் நெருக்கங்களும் வந்துடும். அப்போ விதைகளை சாத்தான் விதைத்தான். எப்படி விதைத்தான்? ஏவாளுடைய மனதிலே விதைத்தான். அதைத்தான் கொரிந்தியர்ல வாசித்தோம் அல்லவா? 12:2 சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ நான் பயந்திருக்கிறேன். அப்ப என்ன நடந்தது? சாத்தான் அவன் மனதிலே என்ன பண்ணான்? அவனால் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் தோட்டத்தில் அங்கதான் இருக்கிறான், அங்க சுத்திட்டு தான் இருக்கிறான், ஆனால் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ அவன் அழிக்கணும்னா அதுக்கு தேவை, அவன் மனதை கெடுக்க வேண்டும். மனதை எப்படி கெடுக்க முடியும்? வார்த்தை. அதனால தான் அந்த வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வார்த்தையின் வடிவிலே அவன் பேசினான் 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 பேசினான். கேட்டாள் 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 கேட்டாள், அந்த வார்த்தைக்கு அடிமையாகிவிட்டாள். வார்த்தைக்கு அடிமையான உடனே அந்த வார்த்தையினுடைய அந்த வார்த்தை யாருக்கு சொந்தம்? அந்த ஆளுக்கு அடிமையாயிட்டா. அதே போலதான் தேவனுடைய வார்த்தையை படிங்க, இந்த அப்போஸ்தலர் நிருபங்களை படிங்க 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 படிங்க, சத்தமா படிங்க. இல்லை இந்த மாதிரி விசுவாச போதனை கேசட்டை திருப்பி 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 கேளுங்க. கேட்டுட்டே இருக்கணும். கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உள்ள போயிடும் அந்த வார்த்தை. என்னாச்சுன்னா அப்போ அந்த வார்த்தை உள்ள போயாச்சுன்னா அந்த வார்த்தையும் சொந்தக்காராகி ஆண்டவருக்கு அடிமையாடுறீங்க. அந்த வார்த்தை தேவன் யாரு? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், சகல நிறைவும் உள்ளவர். ஆகையினால அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பொழுது ஐஸ்வர்யம், சுகம், நிறைவு, செல்வம் அறியாமலே வருது. ஆட்டோமேட்டிக்கா தானாகவே ஒரு சூழ்நிலை மாறுது. தானாகவே ஒரு இல்லையா, சில சொல்றாங்க என்னன்னே தெரியல, திடீர்னு கஷ்டகாலம் வந்துச்சு, தானாகவே கெட்ட காலம் வந்துச்சு, எதிர்பாராத விதத்தில் துன்பம் வந்துச்சு அப்படி சொல்றாங்க. அதே போலதான் இந்த வார்த்தையை அதிகமாக கேட்டே இருந்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையில மேலான காரியங்களை எடுத்து அதை மனசை மாத்தி நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே தானாவே நன்மை வந்துடும், ஆப்பர்ச்சுனிட்டி தானாவே வரும். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எத்தனையோ பேர் போதனை கேட்ட மக்கள் சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்குதுங்க, ரொம்ப அதிசயமா இருக்குதுங்க, எப்படி இவ்வளவு ஆசீர்வாதம் வந்துச்சு தெரியலங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி தெரியும், ஒரு நாள் குழம்பு வச்சு 3 நாள் சாப்பிடுற ஒரு சகோதரி, தொடர்ந்தே போதும் டெய்லி பிரசங்கம் பண்ண வீட்டுல. அப்போ உட்காந்து டெய்லி உட்காந்து கேட்பாங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தா நீங்க மெட்ராஸ்ல 5 வீடு வச்சிருக்கிறாங்க, கார் எல்லா வசதி வந்துருச்சு, கர்த்தருக்கு நல்ல ஊழியம் பண்றாங்க, கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. திருப்பியும் சொல்றேன், ஐஸ்வர்யம் எதற்காக? 1 தேவன் மகிமைப்படுவதற்காக, 2வது தேவன் ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. அதனால தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஆற்றலை கொடுக்கிறார். நம்புறீங்களா? அப்போ தவறான போதனை கேட்டு கேட்டு நம்ம பூமியில ஒண்ணு இல்லை, அதுக்கு ஒரு வசனம், அதுக்கு இந்த மாதிரி இல்லான்னு சொல்றதுக்கு உண்டான வசனங்களை தேடி பிடிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? தேடி பிடிச்சி எங்க மோசமான காரியங்கள்லாம் இருக்குது அப்படி தேடி பிடிச்சி அந்த வசனத்தை எடுத்து பேசுறவங்க உண்டு. அப்படி பேசக்கூடாது இல்லையா? எதை எடுத்து பேசணும்? வேதத்தில் 2 இருக்குதான். எதை பேசணும்? நான் சொன்னேன் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்றது? ஒரு வசனத்தை எடுத்து எங்க தரித்திரமா இருக்குதோ, தரித்திரத்தை பத்தி பேசுறதோ அந்த மாதிரி வசனத்தை எடுத்து அது குழப்பி விட்டு போயிடுச்சா எல்லாம் பிரச்சனை ஆயிடும். 1 தீமோத்தேயுல பாருங்க ஒரு வசனம் நம்ம சொல்றோம் பாருங்க. 1 தீமோத்தேயு 6:9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். 10ஆம் வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே. இந்த வசனத்தை எத்தனையோ வசனம் இருக்குது. ஐஸ்வர்யமும் கனமும் தேவனால வருகிறது, கர்த்தர் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக்குறாரு. ஆனா இதெல்லாம் பார்க்காம இங்கே தீமோத்தேயுக்கு ஒரு காரியத்தை சொன்னதை பார்த்து இதை வச்சுக்கிட்டு இதுக்கு சரியான விளக்கமும் சொல்லாம கடைசியில தவறா சொல்லி விட்ட உடனே ஐயோ நம்ம பணாசை எல்லா தீமைக்கு வேறு. பணாசை தீமைக்கு வேறுன்னு என்ன அர்த்தம்? பணம் இருக்கக்கூடாதா? பணமே இருக்கக்கூடாதா? அப்ப நம்ம பண்டாரம் பரதேசியா இருக்கணுமா? பணம் இல்லைன்னா இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க போறீங்க வண்டி வச்சிருக்கீங்க, வண்டி இருக்க கூட, பணம் இல்லைன்னா வண்டி வாங்க முடியாது, பணம் இல்லைன்னா ஒரு கார் வாங்க முடியாது, பணம் இல்லைன்னா ஒரு வீடு வாங்க முடியாது. அப்போ கிறிஸ்தவ சமுதாயம் பணம், ஏன்னா பண ஆசையே இல்லையே.
பணம் ஆசை, பணம் இருந்தால் தானே அது வாங்க முடியும். அப்போ பணத்தையும் தொடர்றது இல்லையே, பணமே வேண்டாம், அது பிசாசு. சில சொல்லுவாங்க பணம் பிசாசு. இல்லைங்க, பண ஆசை எல்லாத்தையுமே வேணும். ஊராம் பணத்து மேலே ஆசைப்படுது. லஞ்சம் வாங்க, எவனை லஞ்சம் பண்ணலாம், எவனை ஏமாத்தலாம், எவனை தந்திரமா பண்ணலாம், அது வேற ஏதாவது தந்திரமா வழி இருக்குதா நடிச்சு, அதுதான் சொல்றாரு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தவறான வழியிலே, ஏன்னா தேவனுடைய கர்த்தருடைய வழி ஆசீர்வாதமான வழி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. அது கர்த்தர் காட்டுற வழி, இரவும் பகலும் தியானம் பண்ற வழி. அப்போ இங்க தவறான வழியிலே ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், ஏச்சி புழைச்சி ஏமாத்தி வருவர்கள் பலவிதமான பிரச்சனையில மாட்டுவார்கள், கேட்டில அழிவில நாசத்துல மாட்டுவார்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அப்படியானால் பணம் என்பது சரியான வழியில் வருவது உண்டு, தவறான வழியில் வருவது உண்டு. சரியான தொழில் செய்து பணம் சம்பாதிக்கிறது உண்டு, தவறான தொழில் செய்து பணம் உண்டாடுது. அப்போ விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தையை விளங்கி நாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பிரகாசன மனக்கண்களில் நான் இப்போ என்ன சொல்லிட்டு வருகிறேன், தேவனுடைய வார்த்தையை இதயத்தில் வைக்கணும், அதை மனதில் வைக்கணும், அதை மாற்றணும். மூணாவது, உங்கள் வாயை சரி பண்ணணும்னு சொன்னேன். ஒரு சுவாசிப்போம், நாளைக்கு அதை தொடருவோம். என்ன சொல்றாரு பாருங்க, யாக்கோபு இப்படி சொல்றாரு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்கிறேன். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். யாக்கோபு 3:2. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளக்கூடியவனுமாக இருக்கிறான். சொல் தவறாதவன்னா ஏதோ சொல்ல சொல்ல காப்பாத்துறான், அது இல்லை, அது உண்மைதான், அது இல்லை. இங்க சொல்றது சொல் தவறாதவன், தேவனுடைய வார்த்தையை கரெக்டா எடுத்து பேசுறவன், சொல்றவன். பிரச்சனை இருக்கும்போது பிரச்சனைக்கு பதில் தரக்கூடிய வார்த்தையை சொல்றது, அதான் மேலான அனுபவம். ஏன்னா பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிய சுக்கானாலே திரும்பப்படும். அப்படியே நாவானதுன்னு ஆரம்பிக்கிறார். அதாவது நாவு ஒன்று கடிவாளன்னு சொல்றாரு, குதிரைக்கு இருக்கிற கடிவாளன்னு சொல்றாரு, இன்னொன்று சிறிய சுக்கா. இந்த கப்பல் ஓட்டுறவங்களை பார்த்தீங்கன்னா அது பெரிய கப்பலாக இருக்கும், ஆனால் சின்ன அந்த சுக்கானால அது திருப்புவது. இந்த சின்ன நாக்கால இவங்க முழு சரீரத்தையும் திருப்பலாமா. அதான் இங்க சொல்ல வர நாவை பற்றி பேசுறார். அருமையானவர்களே, அப்போ தேவனுடைய வார்த்தையை முதலாவது படிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த படிக்கிற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு அது சரியான விளக்கத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக உதவி கேட்டு செபித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வேத வசனத்தை நம்முடைய இருதயத்தில் பயிரிட வேண்டும். அதன் பின்பு அந்த வசனத்தை கொண்டு நம்முடைய பாரம்பரிய எண்ணங்கள், தவறான தகவல்கள் எல்லாம் இருக்குமானால் அந்த குப்பைகள் எல்லாம் தூக்கி தள்ளிவிட்டு இந்த வசனத்தை கொண்டு மனதை மாற்ற வேண்டும். பின்பு அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும், அந்த வசனத்தை அதையே பேச வேண்டும். என்ன வேணும், எந்த திசைக்கு போகணும்னு விரும்புகிறையோ அது போடும். அப்போ உங்கள் திசை எந்த திசைக்கு போகணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிக்கு உண்டு. வாழ்க்கையில பாலும் தேனும் ஓடணும், பாவம் இருக்கக்கூடாது. அப்போ இந்த பாலும் தேனுக்கும் தடையா இருப்பது பாவம், அது நமக்கு தெரியும். ஒருவேளை பாவ போராட்டம் இருந்தா அதுக்கு சொல்லணும், என்ன சொல்லணும், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார், இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவர்கிட்ட வேண்டாம், ஆவியானவர்கிட்ட கேட்கலாம், ஆவியானவரே என்ன கண்ணை பிடிச்சிடும், இந்த கண்ணு கொஞ்சம் சரியில்லை ஐயா, இந்த கண்ணு நான் ஆசீர்வாதத்தை நோக்கி போக வேண்டியவன், அது வேற திசைக்கு கொஞ்சம் மாத்துது, என் கண்ணு இயேசுவின் நாமத்தில் சரியாயிடும், ஆவியானவரே என் கண்ணை பிடிச்சிக்காரும், இந்த கண்ணு அருவருப்பான காரியங்களை பார்க்கக்கூடாது, இச்சையான காரியங்களை பார்க்கக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும், இந்த கண்ணுக்கு ஒரு கலிக்க போட்டு சொன்னா என் கண்ணை பிடிச்சிரும், என் கையை பிடிச்சிரும், என் காலை பிடிச்சிரும், என் வாழ்க்கையை பிடிச்சி சொன்னீங்கன்னா ஆண்டவர் பிடிச்சிடுவாரு. எப்படி நான் சொன்னேன் இல்லையா முன்னால, எப்படி பேய் பிடிச்சவனே அது இஷ்டத்துக்கு நடத்துச்சோ அது போல தேவாவியானவர் பிடிச்சு கொண்டா அவர் நடத்துவா. அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா, கிறிஸ்துவானவர் கொலோசியர் 1:27 என்ன சொல்றாரு, மகிமை நம்பிக்கையாக, கொலோசியர் 1:27 நம்பிக்கை அவங்களை வாசம் பண்ணார். எனக்குள்ள இருக்கிற இயேசுவே எனக்குள்ள வாழ்கிறேன், ஆகையினாலே எனக்குள்ள இருக்கிற இயேசுவின் வல்லமையினாலே இயேசுவின் நாமத்தில் என் கண்கள் பரிசுத்தமா இருக்கு. எக்ஸாம் ஒண்ணுக்கு சொன்னேன், அது மாதிரி எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. ஏன்னா நீங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிறது பாவம் இல்லைங்களா, அதை ஜெயிப்பதுக்கு ரகசியத்தை சொல்லித்தானே. இப்போ என்ன பண்ணணும், அது இருந்தா அதை சொல்லிட்டு ஒருவேளை தப்புன்னு அறிக்கை பண்ணி விட்டுட்டு இப்ப அந்த பாவத்தை பத்தி யோசிச்சுட்டு வேண்டாம், இப்ப மேலானது நாடுங்க. என்ன மேல, கிறிஸ்து இயேசுவோட வலது பார்சல் மேலான நாடு. என்ன பண்ணுங்க, சுகம், செல்வம், செழிப்பு, ஆசீர்வாதம், மேன்மையான காரியங்களை பேசுங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதான் சொல்றாரு, இந்த வாயை கொண்டு பேசணும். அப்போ திருப்பி சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், அது பரிசுத்த ஆவியின் உதவி கொண்டு சரியா விலகி கொள்ளணும். அதுக்கப்புறம் அந்த வசனத்தை இதயத்துல பயிரிடணும்.
பயிரிட்ட வேத வசனத்தை கொண்டு மனதை மறுரூபமாக்கணும். மனசை மறுரூபமாக்கும் போது அதுக்கு பாரம்பரிய தகவல்களோ கண்ட குப்பைகளோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் தள்ளிடணும். அப்போ மனசை மறுரூபம் போது பாட்டெல்லாம் மாறிடும் இல்லையா? நான் பாவி ஆண்டவரே, பாவின்னு பாடுவாங்க, சும்மா வாயத்தை சும்மா பாடுவான், பாவி ஆண்டவரே, குப்பை ஆண்டவரே, ஆண்டவரே இல்லையா? சில வாரும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. எப்போ என்ன வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா உள்ள இருக்கிறார் இல்லையா? உங்க வீட்டுக்கு நான் வந்து உட்கார்ந்துக்கிறேன், உட்கார்ந்து சேர்ல வந்து உட்கார்ந்துக்கிறேன். நீங்க ரோட்டை பார்த்துட்டு பிரதர் வாங்க பிரதர், தயவு செய்து வாங்க பிரதர், கிருபையா வாங்க பிரதர், எங்கே போனீங்க பிரதர், வாங்க பிரதர்னா இந்த ஆளுக்கு எனக்கு இருக்கா? நான் உள்ளதான் உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ வேதவசனத்தின் அடிப்படையில் அதான் சொன்னேன், இதயத்தை படிக்கணும், அதை புரிந்து கொள்ள வேணும், அதை இதயத்தில் பயிரிடணும், அதுக்கு தக்கபடி அதை மனதை கொண்டு மாற்றணும். அப்போ நம்முடைய ஜெபம் எல்லாம் மாறணும். ஜெபம் மாறும், ஆண்டவரே இறங்க ஆண்டவர், சாபத்திலிருந்து ரட்சியும் ஆண்டவரே, ஜெபத்தை விடுவி இல்லைங்க. 2000 ஆண்டுக்கு நான் சாபத்தை தீர்த்துட்டார். அப்ப ஆண்டவரே நமக்கு ஜெபம் எப்படி பண்ணணும்? ஆண்டவரே என் சாபத்திலிருந்து விடுவித்ததுக்காக நன்றி ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் சாபம் தீர்த்து விட்டீர், ஆகினால் இனி வாழ்க்கையில் சாபம் இருக்க முடியாது, பிசாசுக்கு இடமில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரே பிசாசுகளை நசுக்கி விட்டீர், என் வாழ்க்கையில் பிசாசுக்கு இடமில்லை, ஆகையினால பிரச்சனைக்கு இடமில்லை, சாத்த பாவத்துக்கு இடமில்லை, அசுத்தத்துக்கு இடமில்லை, இங்கே கோபத்துக்கு இடமில்லை. தேவா நீ எனக்குள்ள வாசம் பண்ணுகிறீர், என் வாழ்க்கையிலே பொற்காலம் உண்டு ஆண்டவரே, நீர் இருக்கிற இடத்திலே தரித்திரம் இருக்க முடியாது, நீர் இருக்கிற இடத்திலே நீ எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, எனக்குள்ள நீர் இருக்கிறபடியாலே, எனக்குள்ள நீர் இருக்கிறபடியாலே அங்கே பாவம் எப்படி இருக்க முடியும்? நீர் எனக்குள்ள இருக்கிறபடியாலே அங்கே இருள் இருக்க முடியாது, நீ என் ஆவியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடியாலே ஆண்டவரே இனி எனக்கு தோல்வி இருக்க முடியாது, வெற்றி உண்டு ஆண்டவரே, எனக்கு புதிய திட்டங்கள் உண்டு, புதிய விருத்தி உண்டு, எனக்கு நல்வாழ்வு உண்டு ஆண்டவரே, எனக்கு சுகம் உண்டு, இயேசுவின் நாமத்திலே என் உயிருள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மை உண்டு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் என்று தாவீது சங்கீதம் 23 சொன்னாரே. இப்போது நான் சொல்லுகிறேன், கர்த்தர் என் ஆண்டவர் இயேசு பரலோக பிதா பரிசுத்த ஆவியானவர் என் மேய்ப்பர் மாத்திரம் இல்லை, என் தகப்பனாக இருக்கிறார், என் சொந்த தகப்பனாக இருக்கிறார். இனி என் வாழ்க்கையிலே குறைவில்லை, என் குடும்பத்திலே குறைவில்லை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி பேச ஆரம்பித்தால், இப்படி சொல்ல ஆரம்பித்தால், நேற்று சொன்னேன் அல்லவா, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகின்ற பொழுது இதோ ஒரு மனிதன், இதோ பிரச்சனையின் மத்தியிலே, சூழ்நிலையின் மத்தியிலே ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். தேவதூதர்கள் கேட்கிறார்கள், அவனை பார்க்கிறார்கள், முழு பரலோகம் அவனுக்காக இயங்க ஆரம்பிக்கிறது. இதோ இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டது, ஆகையினாலே தேவதூதர்களே, பணிவிடையின் ஆவிகளே துரிதமாய் செல்லுங்கள், இவன் சொன்னபடியே புல்லுள்ள இடங்கள், செழிப்பான இடங்களை இவன் காணட்டும் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிரச்சனையை சிந்திக்காத, தேவனுடைய வார்த்தையை யோசி, குழப்பத்தை யோசிக்காத. தேவன் எனக்குள் இருக்கிறார், ஒரு வார்த்தை மாறட்டும், ஒரு பேச்சு மாறட்டும். அதான் சொல்கிறார், எப்படி பெரிய கப்பலாக இருந்தாலும், அது கடும் காற்றில் அடிபட்டாலும், அது குழம்பிக் கொண்டிருந்தாலும், ஒரு அந்த மாலுமி என்ன செய்கிறான்? அந்த சின்ன சுக்கானாலே அந்த கப்பலை தான் போகும் இடத்தை நோக்கி திருப்புறது போல உங்க வாழ்க்கை எங்கே போக வேண்டும்? பாலும் தேனும் நோக்கி போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ சாபத்தை தெரிந்து கொள்ளாதே, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் என்று சொல்கிறார். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வாயை கொண்டு பேசுவீர்களாக, பேசுவீர்களாக, பேசுவீர்களாக. செபிக்கட்டுமா? அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களுக்கு நல்வாழ்வு உண்டாகட்டும், விருத்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்னும் வசனங்களை கற்றுக்கொள்ள பிரகாசம் மனக்கள் வரட்டும். இவர்கள் அந்நியர்கள் அல்லவே, இவர்கள் பரதேசிகள் அல்லவே, இது உம்முடைய வீட்டார் அல்லவா, உம்முடைய உயிரை கொடுத்து வாங்கினது அல்லவா, உம்முடைய சொத்து அல்லவா, அவர்கள் உம்மோடு இருக்கிறார்கள் என்பதை காணட்டும். ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இவர்களுக்கு சொந்தம் என்பதை விளங்கி ஆண்டவரே வசனத்திலே தெளிவடைந்து தான் தேசத்துக்கும் தன் வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை சந்திப்போமா?